ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு ட்ரைனியோடைய அடுத்த எபிசோட் தான். ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்ல ரியானோட கடையை தான் காட்டிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கஸ்டமர், ஒரு பொண்ணு, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச யாருக்கும் என்ன சொல்றேன்னா, போட்டோ ஃப்ரேம் வேணும், நல்ல குவாலிட்டியா இருக்கணும், ரொம்ப கியூட்டா இருக்கணும், விலை அதிகமா பெருசா இருக்கணும்னு போது எல்லாத்தையும் கேட்டு எல்லாம் வரும் மேம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போட்டோ அனுப்புங்க, உடனே எல்லாம் கிடைக்காது அப்படின்னு அக்கா திமிராதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு அது ஏதோ கடுப்பாயிட்டு இருக்கு. உள்ள எல்லா காண்டி வச்சுட்டு வெளியில அக்கா சிரிச்ச மாதிரியே, ஏங்க அடுத்து இந்த டெக்ஸ்ட் என்ன போடுறது அப்படின்னு கேட்பாங்களா, அதுக்கு லவ் யூ, மிஸ் யூ, நீட் யூ, ஹக் யூ அப்பெல்லாம் போட்டுருங்கன்னா ரியோ சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளவுதானா, சரி போட்டுடலாம், போட்டோ ரெடி ஆனவனே கூப்பிடுங்கன்னு அந்த பொண்ணு கிளம்பி போயிருது. சரின்ட்டு அக்கா லவ் யூ, மிஸ் யூ, கிஸ் யூ, நீட் யூ, வேற ஆள எத்தவளா இருப்பா போல அப்படின்ற மாதிரி அவளை புலம்பிக்கிட்டே அந்த போட்டோ என்னன்னு உள்ள செக் பண்ணிட்டு இருக்கா. ரியான் என்ன பண்றான்னா, போட்டோ ஃப்ரேம் சைஸ் பாக்குறதுக்காக எடுத்துட்டு இருக்கான். ரியான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் காட்டுவான். அது அவங்க லவ்வர் மூஞ்சி மாதிரி அவன் கலர் மாதிரி இருக்க போது, வேற கொஞ்சம் பிரைட்டா எடுத்துட்டு வான்னு வேற கலர் எடுத்துட்டு இருக்கும் போது அக்கா அழுதுட்டு இருக்கு. எதுக்குக்கா நீ அழுகுற அப்படின்னு கேட்டா, பாரு நாய்க்குட்டி அது தலையில ஏதோ போட்டிருக்கு, வளையலுக்கு அப்ப செத்து போச்சு போலான்ட்டுன்னு அக்கா ரொம்ப நேரமா விடிய விடிய அழுதுட்டு இருக்கு. ரியான் பொறுமையா சமாதானப்படுத்தி வச்சிட்டு இருக்கான் அக்காவை. இப்படியே போயிட்டு இருந்தா அதுக்கு ஒரு முடிவே இல்லையான்ற மாதிரி ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். ஆபீஸ்ல முன்னாடியே பை இருக்கா. பைய பார்த்தோன்னே, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட பை அப்படின்னா, எப்பவும் போலதான்டா வந்தேன் அப்படின்னு பை பேசுறா. கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. இல்ல நீ 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்தோன்னே, இன்னைக்கு டிராபிக் கொஞ்சம் நார்மலா இருந்துச்சு அதனாலதான் அப்படின்ட்டு அவ பேசாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு இருக்கா. சரின்ட்டு ஜெராக்ஸ் மிஷின் ஏதோ பாத்துட்டு இருக்கனால ஜெராக்ஸ்ல பேப்பர்லாம் அடுக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கான் ரியான். அப்போ செகண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்ட, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அவ உடனே ஃபார்மலா பேசுற மாதிரி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏன்னா எனக்கு கொடுத்திருக்காங்க, அவங்கதான் அந்த வேலையை சொல்லியிருக்காங்க, சோ நான் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறா. ரியான் எப்பயும் போல அவன் பேப்பரை உள்ள மிஷின்குள்ள அடிக்கிட்டு இருக்கும் போது, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் 2.1 2.2 மாதிரி அப்படின்னு கேப்பா பையி. அப்படின்னா எத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கணும் அப்படின்றதுக்கு, இது குட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லையா, டிரெக்டருக்கு கீழே அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க. ஜெயின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்களுக்கு கீழே தான் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ண போறாங்க. டிரெக்டர் நினைக்கிற விஷயத்த செய்கையால செய்யணும், அவருக்கு 2 கை தானே இருக்கு. அவர் என்ன நல்லா யோசிக்கிறாரோ அது எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்றதுதான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட வேலை. ஆட்களுக்காக தான் இது எல்லாமே பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் எரர் ஆயிரும். சரின்ட்டு மிஷின்ல இருக்க அந்த எரரை சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து டைரக்டரா மாறுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு என்ன அவ சொல்லுவானா, இவ்வளவு வருஷமா இருக்காரு, அவர் நினைச்சிருந்தா ஆயிருக்கலாம்ல, அவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பை பேசிக்கிட்டு இருப்பா. இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பம்மியும் டேயும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. குழந்தை எல்லாம் ட்ரெஸ் அப்பாவோட ட்ரெஸ் பிடிக்கிற மாதிரி அவ பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டே இருக்கா. ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கான். நான் முன்னாடியே சொன்னேன், நீ ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கும் போது நான் உன் கூட வரமாட்டேனோனே. பரவாயில்ல இருக்கட்டும் பம்மி, நம்ம வா, நான் டைட்டா தானே புடிச்சிட்டு இருக்கேன் போது அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு பம்மி பேசுவா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பாய் ஃப்ரெண்டை இவ்வளவு நேரமா என்கிட்ட இருந்து திருடி வச்சிருக்கேனோனே, அவனுக்கு கடுப்பாவும் ஆகுது, நீ சொல்லு அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு விஷயம் சொல்லுவா, ஏன் பேபி இப்படியே ஒர்க் போய்கிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா அந்த ஹார்ட் டிஸ்க் எதுக்குன்னா, வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோமும் அவன் பாக்கலான்னு பாத்திருக்கான், ஓடி மாதிரி. ஏன் பேபி இப்படி பண்ற, வீட்டுல பர்சனல் ஒர்க் எல்லாம் இருக்கும், அதையும் இதையும் ஏன் ஓவரா போட்டு மெர்ஜ் பண்ணிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும். அது கிடையாது அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லுவான். அதான் நம்ம ஆனிவர்சரி வருது இல்ல, சீக்கிரமே என்னோட பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டா நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல, அதுக்காக நோனே, ஓ அப்படியா பேபி, தேங்க்யூ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்குங்க. அடுத்து அவன் என்ன கேட்பான்னா, உனக்கு உண்மையிலே இந்த இடத்துல இன்டர்னா ஒர்க் பண்றது பிடிச்சிருக்கான்னு கேட்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த வேலை எதுவுமே செட் ஆகவே இல்லை. எல்லாத்தையும் டைப் பண்ணி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்லயே நிறைய இடங்கள்ல, நான் வேலை பார்க்குற இடத்துலயும் இந்த கியூட் கப்பல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கேன், அப்படிதான் இருப்பாங்க. எனக்கு என் பேபி எங்க இருக்கானோ அங்க இருக்கதான் பிடிக்கணும்னு இந்த கியூட்டான ஒரு குட்டி ரொமான்ஸ் அழகா தான் இருக்கு. அது பாக்குறதுக்கு எல்லா நேரமும் கிரிஞ்செல்லாம் இருக்காது. டே கொஞ்சம் மெச்சூர்டான பையங்க அந்த பொண்ணு கிட்ட சொல்றான், 3 மாசம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம 2 பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு சந்தோஷமாயிருது. இருக்கு அவன் கைய புடிச்சுக்கிறா. டே அந்த ஹார்ட் டிஸ்க் ஒத்த கையில அப்படி வச்சு புடிச்சிட்டு இருக்கான். இது ஓகே தானே, இந்த கைய உனக்கு கொடுத்துட்டு அந்த கையில ஹார்ட் டிஸ்க் புடிச்சுக்கலாம்ல பேபினோனே, புடிச்சுக்கலாம் அந்த பொண்ணு சொல்லும். இந்த காதல் காட்சிகளுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, ஆபீஸ்ல ஜெயின் பயங்கரமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து ஒரு டிவிசில ஒர்க் இருக்கு, இப்ப பிஸியா இருப்பேன், உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை, பட் பேய்மன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு மியூசிக் வீடியோ மேக் பண்ண முடியுமா அப்படின்ட்டுன்னு. உங்களுக்கு பிடிச்ச தீம்ல நீங்களா பிட்ச் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, பிட்ச்னா என்ன அப்படின்ற மாதிரி ஏன் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஒன்னும் கிடையாது, ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஏதாவது பிரசன்டேஷன் பண்றதுக்கு பண்ணுவீங்கல்ல, அது மாதிரிதான் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க, உங்க டேலண்ட் எப்படி இருக்குன்னு நான் பாத்துக்கிறேன்னோனே வேகமா போய் உட்காந்து சிஸ்டத்தை நோண்ட ஆரம்பிச்சிருவா. இவன் நான் முழிச்சு பாத்துக்கிட்டே இருக்கேன், பக்க 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 பக்கன்னு. ஜேனு, என் மூஞ்சில ஏதாவது எழுதி விட்டுருக்கா, இல்லன்னா ஏதாவது ஐடியா என் மூஞ்சிய பார்த்து வரும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு போயிடுறான். இவனுக்கு நான் ஒண்ணுமே புரியல.
பைய வேக வேக வேகமா விரல் வித்தை வீராங்கனை மாதிரி இந்தியன் தாத்தா ஸ்டைல்ல வேக வேக வேகமா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. இவன் அப்படியே பார்த்துட்டு சர்ச் இன்ஜின் ஆன் பண்ணதோட இருக்கு. பைக்கும் புரியுது. லைட்டா திரும்பி பார்த்துட்டு என்ன ஆச்சு, நீ எதுவும் ஒர்க் பண்ணலையான்னு கேட்க, இல்ல எனக்கு புரியலன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க, ஒன்னும் கிடையாதுடா, உனக்கு பிடிச்ச மூவி எடுத்துக்க ரெஃபரன்ஸா, அதுல இருந்து பண்ணுன்னு ஐடியா கொடுக்க மண்டையாட்டிட்டு அமைதியாவே இருப்பான். அதாவது எல்லாமே ஐடியா தான். உனக்கு பிடிச்ச மூவி, கேமு, அப்படி இல்லைன்னா சுத்தி இருக்க பீப்புள், இது எல்லாத்துலயும் தேடணும்னோடனே அவன் என்ன பண்றான், அவனை சுத்தி இருக்கிறத பார்க்கும்போது மேரி இஸ் ஹாப்பி 1983 மேரி இஸ் ஹாப்பின்னு இன்னொரு ஒரு வருஷம் போட்டிருக்கோம். இந்த பிக்சரை பார்த்துக்கிட்டே இருக்கான். பமி அவங்க சீனியரோட வெளியில போயிட்டு ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருப்பா. அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு ஆட் பிடிக்கிறதுக்காக ஒரு மேம பாத்துட்டு இருப்பாங்க. அந்த மேம் கிட்ட கேட்பாங்க, இதுதான் எங்க ப்ரொடக்ஷன் கம்பெனில இருக்க டைரக்டர்ஸோட லிஸ்ட், உங்களுக்கு யார் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னும் போது எனக்கு நாட் இன்ட்ரெஸ்டட்மா அப்படின்னு சொல்லும். ஏன்னா இப்ப இருக்க டைரக்டர்ஸ் மேல எல்லாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. எல்லாருமே சின்ன பசங்களா இருக்காங்க, லிபரலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சரக்கு அடிக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நாம ஒரு கோளாறும் சொல்லவே முடியாது. நல்ல டைரக்டர்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே இவ பார்த்தனா பமிக்கு கடுப்பாகுது. ஆனா அந்த மேம், உங்களோட என்ன எனக்கு புரியுது மேம், கண்டிப்பா நீங்க எங்க டைரக்டர்ஸ் டீமை வந்து பாக்கணும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், நான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவா அப்படின்னோடனே அந்த அம்மா போக்குலயே பேசி ஒரு வழியா மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது பார்த்தோன்னே பமி அந்த மேம் ஒரு பார்வை பார்ப்பாங்களா, பமி ஈ அப்படின்னு சிரிப்பா. ஒருத்தர் எப்படியோ மண்டே கல்வியாச்சு. இப்ப அடுத்ததான் இன்னொருத்தர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஸ்னோ ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. சோ வணக்கம் ஜேடி சார் அப்படின்னு மேம் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பம்மியும் பாத்துக்கிட்டே இருக்கா. அவர் கண்டுக்கவே இல்ல. சுத்தி சுத்தி வந்தீங்கன்னு அவர் ஸ்கேட்டை வச்சு சுத்திக்கிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு வாட்டி, ஹாய் ஜேடி சார், நாங்க இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து வந்திருக்கோம், எங்களோட சர்வீஸ் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்க, ஆமா, நான் ஒரு காலத்துல ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் 4 வருஷம் முன்னாடி. ஸ்கூலை முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச பேஷன் நான் லவ் பண்றதை இப்ப பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படும் அப்படின்னோடனே, ஓகே சார், கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு மேம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, யார் இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணுன்னோடனே பமி அப்படின்னுவாங்க. நீ உன் போனை வச்சு இதே ஆங்கிள் நான் போறத வீடியோ எடுக்கிறியான்னு கேட்டோடனே அப்படியே எதுவுமே யோசிக்காம மேம் கண்டிப்பா எடுத்து கொடுப்பான்னு இருக்காங்க. பமிக்குன்னா கடுப்பாயிட்டு இருக்கு. போன அவன் நீல் வாக்குல வச்சு எடுத்துட்டு இருப்பாளா, எனக்கு இப்படி வேணாம், ஃப்ரேம மாத்துங்க, என்னோட ஹோம் டவுன் பின்னாடி தெரியணும் அப்படின்னு சொன்னோடனே, ஓ ஷியோர், கண்டிப்பா எடுக்கலான்ட்டுன்னு அவரை வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அவர் சுத்தி சுத்தி வர வர கிரேட், சூப்பர், ஃபன், ஃபேப் அப்படிங்க மம்மி பாத்துக்கிட்டே இருக்கா, இந்த மேம் என்னடா பண்ணி வச்சுக்கிட்டு இருக்குன்ட்டுன்னு. ஒரு வழியா மீட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன நடக்குதுன்னா, மீட்டிங்ல நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 கிளைண்ட் பார்த்தோம். அதுல ஒருத்தர் ரொம்பவுமே கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு நம்ம 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. 2வது ஜேடியை பொறுத்த வரைக்கும் இந்த மியூசிக் ஜிங்கிள் பிஞ்ச் தான் கேக்குறாங்க. சோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா பண்ணி கொடுத்தா போதும், அவர் கொஞ்சம் ஈஸியா தான் தெரியறாரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது பமி மேமையே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அப்ப சார் கேட்பாரு, இவ்வளவு நேரம் மேம் பேசினாங்க, நீ என்ன மீட்டிங் எப்படி பாக்குறனோட? மீட்டிங்ல மேம் சொன்னாங்க, நான் பெருசா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார்ன்னு சொல்லி அவ புலம்பிக்கிட்டே இருக்கா. மறுபடியும் மேம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, 2 கிளைண்ட்ஸுக்கும் நம்ம ப்ராப்பரான ஆட்கள் அரேஞ்ச் பண்ணணும்னு பேசிக்கிட்டே இருக்க டைம்ல உடனே ஆப்போசிட்ல இருந்து அந்த எடிட்டர் டீம் இருக்காங்கல்ல, அங்க இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த மேமையே வந்து கார்ட்டூன் மாதிரி வரைச்சு காட்டிட்டு பமிக்கிட்ட காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே கையெல்லாம் கொப்பி ஃபன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. ரியான் சாப்பிடாம கொள்ளாம ஒர்க் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப ஜேன் வருவான். சாப்பிட போலியா நீ அப்படின்னு கேட்க, இல்ல சார் எனக்கு பசிக்கல அப்படிங்க. நீங்க சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு திருப்பி ஜேன் கிட்ட கேட்டா, இல்ல எனக்கு மார்னிங் ஒர்க் இருக்கு, அதுக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இப்போதைக்கு எனக்கு சாப்பிட தோணலன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேன் ஒரு நிமிஷம் இங்க வரீங்களான்னு கூப்பிட்டு நான் பண்ண ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறான். இதை பார்த்த உடனே, இதெல்லாம் பார்த்து நீ வந்து சப்மிட் பண்ண போறியா, இந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னது, முதல்ல நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இந்த இடத்துல உட்காரதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம், இவ்வளவு நேரம் தான் வீணாச்சுன்னு ஜேன் போயிருவான். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு ஜூஸ் வெண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதுகிட்ட போய் தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான் பாவத்தரியான்னு. அப்போ ஒரு லேடி வருது, ஏன் ஆபீஸ்ல இப்படி இருந்தாங்க, உங்க ஆபீஸ்ல இப்படி யாராவது இருக்காங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லேடி என்ன சொல்லும்னா, ஜேன் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ரெஸ்டே எடுக்கல, சாப்பிட போனியா இல்லையா அப்படின்லாம் அக்கறையா இருக்க மாதிரி அந்த லேடி கேட்கும். இல்ல நான் போகணும்னு இருக்கும்போது, உண்மையே சொல்லணும்னா உன்னை நினைக்கும் போது எனக்கு பாவமா இருக்கு, ஜேன் கிட்ட எல்லாம் எவனுமே ஒர்க் பண்ண முடியாது, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான், சொல்ல போனா நீ எந்த ஃபீல்டு அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆட் கம்பெனில எல்லாம் இருந்து வந்த ஃபீல்டா அப்படின்னு கேட்கும்போது இல்லன்னு சொல்லி ரியான்னு சொல்லுவான். ஓ அதனாலதான் உன்னை போட்டு டார்ச்சர் பண்றான். ஜேனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட்லாம் இல்லாம ஒருத்தன் வந்தானா அவனை எப்பயுமே டிமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் சரியில்லாத கேரக்டர், பயங்கரமான சிடுமூஞ்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொருத்தர் வராரு, தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் அவன் கிட்ட ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்,
அவன் படுத்தின பாட்டுல பயந்து அழுதுட்டு வேலையை விட்டே ஓடிட்டான் அப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஜேனை திருப்திப்படுத்துறது நடக்காத காரியம், நீ ரொம்ப ட்ரை பண்ணாதன்னு அட்வைஸ் பண்ண அவன் மண்டே மட்டும் ஆட்டிட்டு வந்துடுறான். இன்னொரு பக்கம் மாட்டிக்கிட்டாங்க. அவன் அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குல்ல, இன்வாய்ஸ் ரிப்போர்ட் அதை கொடுத்துருக்கான். இந்த ரிப்போர்ட்டை யார் ரெடி பண்ணது? நான் தான். ரிவ்யூ கொடுத்தது யாரு? நான் தான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னா உன்னோட மென்டர் தானே கொடுக்கணும். எல்லாத்தையும் ஏன்டா தப்பு தப்பா பண்ணி வச்சிருக்கான்னு அந்த அம்மா புடிச்சு கிளி கிழிச்சிட்டு இருக்கு. எங்க 3 இருக்கு, எங்க 5 இருக்கு, ரெண்டுக்கு இடையில இருக்க வித்தியாசத்தை எங்க வகுத்து தொகுத்து கொண்டு வந்திருக்கான்னு அந்த அம்மா சாட்டுக்கு கணக்கெல்லாம் கேக்குது. அவன் நான் நல்லா தான் மேம் ரிவ்யூ பண்ணிருக்கேன், நீங்க ஒரு வாட்டி கரெக்டா திருத்துனீங்களான்னு பாருங்களேன். மேல இறங்க அந்த அம்மா பாத்துட்டு இருக்கு. உடனே சரிங்க மேம் நான் போயிட்டு மாத்தி கொண்டு வரேன்ட்டு சொல்லும். உடனே சரி உன்னோட இன்டர்ன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே டவுட் ஏதாவது இருந்தா கேட்டுக்கோ அப்படின்னு சரிங்கக்கா சாரிங்கக்கான்னு கிளம்பி வரான்ப்பா. போன பார்ட்லயே கிஃப்ட் கடையில கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பம்மியும் மேமும் பேசியிருப்பாங்க இல்லையா, ரிட்டர்ன் கிஃப்ட். அதுக்காக தான் மேம் வந்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளோட கிளைண்ட் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் கம்பெனிக்காரவங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது, நான் சூப்பரா கிஃப்ட் செலக்ட் பண்ணுவேன் மேம், எனக்கு மொத்தம் 18 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே கிரியேட்டிவா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னா என்னதான் தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா நம்ம கிளைண்ட் ஒரு பப் ஓபன் பண்ண போறாங்க, அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும், உன்னோட ஐடியா ஏதாவது இருந்தா சொல்ல அப்படின்னு கேட்க, உடனே அவளும் ஒயின் வாங்கி கொடுக்கலாம்ல, ஏன்னா அவங்கதான் இந்த மாதிரி பப்பு தானே ஓபன் பண்ண போறாங்கன்னு உடனே நல்லா யோசிச்சு பாரு, ஒயின் ஓகே தான், தப்பு கிடையாது, சிம்பாலிக்கா சொல்லும். பட் இருந்தாலுமே ஷோ பீஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க புதுசா கடை ஆரம்பிக்க போறாங்க, கடை இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம கொடுத்த கிஃப்ட முன்னாடியே வச்சிருப்பாங்க இல்லையா, அதாவது ஷோ கேஸ் மாதிரி, அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கணும்னு பம்மி பெக்கன்னு பாத்துட்டு இருப்பா. மம்மி நீ சொன்னதும் கரெக்ட் தான், அதுவும் க்ளோஸா தான் இருக்கு அப்படின்னு மேம் அப்படியே அடோரபிளா அவ பாத்துக்கிட்டே இருப்பா. அவளுக்கு மேம் ரொம்பவுமே அழகா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் ரியான்னு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல, பை கிளம்புறேன்றா. நீ வரலையாடா அப்படின்னு கேட்க, நீ கிளம்பு நான் வரேன் அப்படின்னோடனே, சார் ஏதோ டென்ஷன்ல சொல்லியிருப்பாரு, அவர் பிஸியா இருக்கனால அப்படி ஏதாவது ரிப்ளை பண்ணிருக்கலாம், மனசுக்குள்ள போட்டுக்காதுன்னு இருக்க. அப்புறமா கிளம்பி போயிடுறா பை. ஜேனுக்கும் ரியானுக்கும் பாய் சொல்லிட்டு, ஜேனுக்குமே லேட் ஆயிடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு போலையா அப்படின்னு ரியானை கேட்க, நீங்க போங்க நான் கிளம்பிக்கிறேன் அப்படின்னோடனே, எனக்கு ஒரு பாலிசி இருக்கு, என்னோட இன்டர்ன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் நான் போவேன், நீ முதல்ல கிளம்புனோடனே அவனும் கிளம்புறான். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஏதாவது கேட்டுக்கிட்டே வருவியா, அவன் கீச்சு கீச்சு வாய்ஸ்ல எதுவும் கேட்கலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் ஜெயின். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அமைதியாவே வந்துட்டு இருக்கான். சரி வா, இங்க ஒரு நூடுல்ஸ் ஷாப் இருக்கு, சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னும் போது, உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா நீங்க கிளம்புங்க சார், நானே தனியா சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னுவான். இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட, சரி சார் உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்பான் ரியானு. அதுக்கு என் வீடு இங்க பக்கத்துல இருக்கு, 5 நிமிஷத்துல போயிடலான்னு போது, உங்க வீடு இவ்வளவு பக்கத்துல இருக்கா அப்படின்னோடனே, நான் பேங்காக்கு வேலை நிமித்தமா வரும்போது என் ஆபீஸ் பக்கத்துலதான் வீடு இருக்கணும், அப்பதான் நிம்மதியா தூங்க முடியும், சந்தோஷமா சாப்பிட முடியும்னு யோசிச்சேன்னு சொல்ல, அப்படியே ஆச்சரியமா இருக்கிறியானுக்கு. சார் உங்க வயசு என்ன சார்னு கேட்கும்போது ஒரு சைக்கிள்காரன் குறுக்க வரானா, அவனை புடிச்சு இழுத்து தள்ளி நிக்க வச்சிட்டு இருக்கான். என்ன கேட்டா ஏன் கேட்டான்னு போது, இல்ல வீடெல்லாம் வாங்குற அளவுக்கு நீங்க பெரியாளா, மறுபடியும் உங்க வயசு என்னன்னு கேட்கும்போது இன்னொரு சைக்கிளை இழுத்து விட்டுட்டு பேசாம முன்னாடி ஜெயின் நடந்து போயிட்டு இருக்கான். அடுத்து என்னன்னா, இப்ப பமியும் அவங்க சீனியர் மேமும் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எல்லா மாலுமே க்ளோஸ் ஆனாலுமே இந்த ஹோட்டல் இருக்கும், இங்க சாப்பிடறதுக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 5 மணி நேரம் மேம் இந்த கிஃப்ட்டுக்காக, ஏன் கிளைண்ட்ஸ் எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க தானேன்னு போது, அதுக்கு மேம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது கரெக்ட் தான், எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, அவங்களுக்கு எது தேவைப்படுதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு தானே நம்மள ஹையர் பண்ணிருக்காங்க, பார்த்து நம்ம கிளைண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும், அப்பதான் ப்ராப்பரா நம்மளால இந்த ரிசல்ட்டை அனுபவிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலயும் நம்ம பெஸ்ட் அப்படின்றத தாண்டி நம்ம கொடுக்குற விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தானே அடுத்தடுத்து நம்மள கிளைண்டா ஹையர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டிக்கு ஓகே, எல்லா வாட்டியும் நம்ம ஞாபகம் இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயத்திலயும் மெனக்கிட்டு அவங்களுக்காக முயற்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு பம்மி நீங்க உண்மையிலேயே கிரேட் மேம் அப்படின்றாங்க. எல்லாருமே கிரேட் தாம்மா அப்படின்னு அந்த மேம் ரிப்ளை பண்ணுவாங்க. ஜேனும் ரியானும் சேர்ந்து நடந்து வந்துட்டு தள்ளுவண்டி கடையை பார்த்தா கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ரியானுக்குன்னா பசி தாங்க முடியல, வயிற்றுக்குள்ள சத்தம் கேக்குது, இடி இடிக்கிற மாதிரி, அப்படியே அனல் வெடிக்கிற மாதிரி அவனுக்குள்ள ஒரு பெரிய இமேஜினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா, பயங்கரமான ஒரு மொரட்டு ஃபன் மொமெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. சுத்தி பாத்தீங்கன்னா ரியானு அப்படி கடுப்பாயிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு ஃபுட்டு சமைச்சு தரேன் வரியா அப்படின்னு ஓகே அப்படின்னு கூட்டு போறாங்க. வீட்டுக்கு போறாங்கங்க. வீடு ரொம்பவுமே கியூட்டா இருக்கு. என்னோட வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. அந்த இன்டீரியர் சுத்தி இருக்க எல்லா விஷயத்தையும் ரியான் பாத்துக்கிட்டே இருக்கான். சீரியஸ்லி ஸ்பீக்கிங், வீட்டுக்குள்ள வந்தோடனே தண்ணி குடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு சுத்தி பாத்தீங்கன்னா கிராமபோன்ல இருந்து எல்லாமே இருக்கு. இதெல்லாம் அப்படியே வியப்பா இருக்கு ரியானுக்கு. பாத்துட்டே இருக்கும்போது சிடி கேசட் பக்கத்துல அவன் நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு உனக்கு எந்த படம் பாக்கணும்னாலும் பாரு, கண்டிப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய கோணத்துல படம் பார்த்தாதான் நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பெஸ்டா வரும் அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க சார் நீங்க என்ன மாதிரி படங்கள் பாப்பீங்க, நான் எல்லா படமும் பாப்பேன்னு சொல்லுவேன். நீ என்ன மாதிரி படம் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு கேட்பான். நான் திருப்பி ரியான் கிட்ட, நாங்களாம் ஃபைட் சீன் படங்களா பார்ப்போம்,
குறிப்பிட்ட ஜேனர்லாம் நாங்க பார்க்க மாட்டோம் சார். எங்களுக்கு இந்த ஃபைட் ஜாலியா இருக்கணும், கமர்ஷியலா இருந்தா ரொம்ப பிடிக்கணும்னு ஒவ்வொருத்தருக்கும் ரசனை மாறுபடும். கண்டிப்பா நீ இதை பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவனும் சிடி கேசட் எடுத்துட்டு இருப்பான். அப்ப சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான் ஜெயின்னு. ஒரு போன் கால் வரும். கால் பண்ணி கேட்டாதான் தெரியுது அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு ஃப்ளூவா. அதனால அவனோட ஒர்க்கை டே ஆஃப்டர் டுமாரோ பாத்துக்கணும், உன்னால முடியுமா அப்படின்னு. சரிடா மச்சான் உடம்ப பாத்துக்க, இடையில நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அதுக்கான ஸ்கெடியூல் போட ஆரம்பிச்சிட்டான். ஏன் சார் நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்களா, நார்மலா எல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்பான் ரியான்னு. ஆமா, பிளான் இல்லாம ஒண்ணுமே நடக்காது, இன்னொன்னு எல்லாமே ஸ்டக் ஆகி போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே சார் புரியுது புரியுது அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்க சார் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா, உங்களோட முன்னாடி இருந்த அசிஸ்டன்ஸோட ஏதாவது ஃபைட் நடந்திருக்கானும் போது கம்யூனிகேஷன் கிளாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பா ஃபைட்ஸ் நடக்கதான் செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஆபீஸ்ல இருக்க அந்த காசிப்ஸ் எல்லாத்தையும் பெருசா எடுத்துக்காம அடுத்தடுத்த வேலைகளை பாரு. இப்ப போயிட்டு இந்த படம் பாக்குறியா, இந்த கேசட்டை நான் வீட்டுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேன், இங்கதான் இருக்கணும்னு. சார் இப்பெல்லாம் யாரு டிவிடி பிளேயர்ல எல்லாம் படம் பாக்குறா அப்படின்னு கேட்பானா. என் வீட்டுல இருக்கு, நீ பாக்கலாம், உட்காந்து பாருனோடனே அவனும் படம் பாத்துக்கிட்டே இருக்கான். படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஃபன்னி மூமெண்ட் என்னன்னா, நூடுல்ஸ் சுட சுட ரெடி பண்ணிட்டு அப்படியே கையில பாத்திரத்தோட தூக்கிட்டு வந்துட்டு இருப்பானா. டே அதை எடுன்ட்டே இருப்பேன் அந்த ஜேனு. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ணுவானா, சிடி கேசட்டோட அட்டர்ல அதை தூக்கி கொடுப்பான். அது இல்லடா ஐபேட தூக்கி கொடுப்பான். அதுவும் இல்லடானோடனே என்ன பண்றதுனே தெரியாம பைத்தியக்காரன் போயிட்டு அவன் கையை பிடிச்சிருவான். ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிக்கும் போது ஐ கான்டாக்ட் ஒன்னு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். ஜேன்னா அந்த பிங்க் கலர்ல இருக்கிற துண்டு அதாண்டா கேட்டேன், கையில கொடுக்க போவான். அதை நீ தரையில விடாரா சார். சரிங்க சார் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு அமைதியா இருக்காங்க. ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கும்போது உனக்கு இந்த நூடுல்ஸ் பிடிக்குமான்னு கேட்கும்போது ரியான் சொல்லுவான் எனக்கு நல்லா ஸ்பைசியா சாப்பிட பிடிக்கும், ஆனா எனக்கு ஸ்பைசியா சாப்பிடவே பிடிக்காதுன்னு சொல்லிடுவானா. இதை கேட்கும் போதே சார் நீங்க எல்லாம் ஸ்பைசியா சாப்பிடுவீங்கன்னு நினைச்சாரு மனசுக்குள்ளேயே ரியான் யோசிச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, படம் பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ ரியான் ஒருத்தரோட படம் தான் ஓடிட்டு இருக்கும் போல. உனக்கு ஏன் இந்த படத்தை எடுக்கணும்னு தோணுச்சு? இல்ல சார் எங்க அக்காவுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும், அவ இவரோட பெரிய ஃபேன் சார், பாதி வரைக்கும் தான் பார்த்தா, அதான் நான் இப்ப முழுசா பாத்துட்டு இருக்கேன். ஓ அப்ப நீ இந்த ஹீரோவை பிடிக்குமானும் போது இன்னொரு ரியானா அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ பிடிக்குமே, அப்ப பார்பி பாத்திருக்கியா? இல்ல சார் எனக்கு ஆக்ஷன் ரியான் மட்டும் தான் சார் பிடிக்கும். அப்படின்னு ஃபைட் பண்றவனதான் பிடிக்கும் அப்படின்னு ரியான் சொல்லுவான். ஓ ஓகே ஓகேன்ட்டுன்னு ரெண்டு பேரும் படம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா இத பாக்கும்போது நீ என்ன நினைச்ச, ஏதாவது என்ன டைரக்டர் நினைச்சியானும் போது உங்களை பத்தி நான் ஒண்ணுமே நினைக்கல சார், நீங்க ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கீங்க, இன்னொரு நாள் இன்னொரு மாதிரி இருக்கீங்க, உங்களை பத்தி மத்தவங்க சொல்றதுக்கும் நான் நினைக்கிறதுக்கும் நீங்க நடந்துக்கிறது ஒவ்வொன்றுமே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிறான். இதை கேட்டவுடனே அவனுக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல ஜேனுக்கு. ஏன் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் கண்ணை பார்த்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது சாரி என்னன்னு சொல்லிடுவான். இதை கேட்டவுடனே தாங்கிக்கவே முடியல ரியானால ஆண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் பண்றதை பார்த்துட்டு இலை நூடுல்ஸ் வெளியில போகுதுன்னு அவனோட சாப்ஸ்டிக் இருக்குல்ல அதை வச்சு இவன் வாய்க்குள்ள திணிச்சிட்டு இருக்கான். அது கியூட்டா தான் இருக்கு. காஸ்ட்லியான தரடா துடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கான். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அதான்டா காஸ்ட்லியான தர துடைக்கிறது கஷ்டம், நான் அதை கேட்கல, அதுக்கு முன்னாடி சொன்னீங்களே சாரின்னு. இல்ல நான் இப்படி பேசி இருக்க கூடாது, உன்கிட்ட கொஞ்சம் பொலைட்டா கூட சொல்லி இருக்கலாம். நான் ஒரு நல்ல மென்டரா இருப்பேனா என்னன்னு தெரியல. ஜோ சொல்லுவாரு அடிக்கடி நான் சரியான மென்டரா இருக்க முடியுமா அப்படின்ட்டுன்னு. மனுஷரு என் மேலேயே தப்பு இருக்குல்லன்னு சொல்லுவாரு. மறுபடியும் மன்னிப்பு கேட்டோன்னே பிள்ளைக்கு இதயம் தாங்கல, அப்படியே ஐ டு ஐ கான்டாக்டா இருக்கு. சரி நீ எப்படி இன்டர்ன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் இருக்கா, எவ்வளவு பெருமையும் இருக்கு அப்படின்னு போது ஸ்டார்டிங்ல எனக்கு ஒண்ணுமே இல்ல, இனிமே எனக்கு இஷ்டம் வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசினவனே ரெண்டு பேரும் மறுபடியும் ஆயிட்டு போய் பாத்துக்கிறானுங்க. பார்த்து முடிச்சுட்டு படத்தை ஜெயன் மட்டும் தான் தனியா பாத்துட்டு இருக்கான். ரியானா படுத்துட்டான். ரியான்னு கூப்பிட்டு பாக்குறான் தூங்குற அவனை. எந்திரிக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு போகணும்டா எந்திரினா அவனால எழுப்பவே முடியல. அப்படியே அவனை படுக்க போட்டு இவனும் பாத்துக்கிட்டே இருக்கான். நம்மகிட்டே சீரியஸா ஒரு ஆடை எடிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ரொமான்டிக் சீன் மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே தலைவனுக்கு அவன் ஆள் ஞாபகம் வந்துருச்சு. அதுல இருக்கத இவங்க ரெண்டு பேராவே இமேஜின் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கானா. சரி நம்ம ஆளுக்கு கால் பண்ணுவோமான்னு கால் பண்ணி பாக்குறான். அவ எடுக்கவே இல்லை, ரிங்கு போயிட்டே இருக்கு, கட் ஆயிட்டு இருக்கா. அப்போ ஒரு மெசேஜ் வருது, என்ன பேபி சாப்பிட்டியானோடனே அவ சாப்பிட்ட ஃபுட்டை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கா. நீ என்ன பண்ற பேபி, சாப்பிட்டியா, வீட்டுல எப்படி இருக்குன்ட்டுன்னு கால் பண்ணதை அப்படியே பாத்துட்டு இருக்கான். அப்ப ரூம்மேட் ஒருத்தர் ஐயோ நான் ஃபைல டெலீட் பண்ணலான்னு கத்தி படுத்துங்கிறான். பம்மி என்ன பண்றான்னா என்னதுடா ஒர்க் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்ப மேம் கேக்குறாங்க ரொம்ப ஹெவியா இருந்துச்சா, டயர்ட் ஆயிட்டியான்னு போது ஆமா மேம் டயர்ட் ஆயிட்டா, ஆனா ஃபன்னா தான் இருந்துச்சு. 5 மணி நேரத்துக்கு மேல ஒரு கிஃப்ட் செலக்ட் பண்றது பொண்ணுங்களுக்கு எவ்வளவு பிடிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஃபுல்லா அப்படி அழிஞ்சிட்டு வந்தோம் இல்லையா, ஆனா நல்லா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு சொல்லும்போது மேம் இது என் பாய் ஃப்ரெண்டை விட கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்ட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆத்தி என் பாய் ஃப்ரெண்டுக்கு நான் பேச கிடையாதுன்ட்டுன்னு அவன் கூட மெசேஜ் பண்ணல கால் பண்ணலன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பழைய மெமரிஸ். ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல பம்மி படிச்சுட்டு இருப்பான். அந்த ஸ்கூலுக்கு அவன் புதுசா வந்து சேர்ந்திருப்பான் போல, இன்ட்ரோவர்ட் ஆட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் போனோடனே நான் வந்து 17வது நம்பர் பேச்சு, என் பேரு வந்து பம்மி அப்படின்னு பேசுறா. அவன் பேசாம லூசு மாதிரி அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கா. இன்னொரு வாட்டி என்னன்னா டோனட் எடுத்துட்டு போயிட்டு நீட்டு வா. இதுல ஃபன்னி மொமெண்ட் என்னன்னா எனக்கு இனிப்பு பிடிக்காது அப்படின்றவான் அவன். இல்ல எனக்குமே இனிப்பு பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் பிடிச்ச பையனுக்கு என்ன கொடுக்குறதுன்னு போது ஸ்வீட் கொடுத்தா நல்லா இருக்கும் நாங்க, இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காதுன்னு லூஸ் மாதிரி பேசி அந்த பிள்ளைக்கு பண்ணு கொடுத்துருவான்.
இப்படியேதான் போயிட்டு இருக்கு. அவ வாலண்டியரா போய் பேசும்போதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கானா. ஒரு நாள் அவ கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. அப்ப அவ பக்கத்துல சேர வச்சுட்டு இவன் நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது 2 3 பசங்க பேசிக்கிறாங்க. டேய் மச்சான், பமிக்கு நான் ப்ரொபோஸ் பண்ணேன்டா, அவன் மனசுல வேற ஏதோ ஒரு பையன் இருக்கானாண்டா அப்படிலாம் சொல்ல. இதெல்லாம் கேட்டோடனே மட்டும் இவனுக்கு ஆர்வம் அப்படியே அரும்பிக்கிட்டு வருது. அந்த பம்மி பிள்ளை அப்படியே சொல்லி விட்டு தூங்கி எந்திரிச்சிருது. பக்கத்துல மட்டும் இவன் உட்காந்துக்கிறாங்க. மத்தபடி பெருசாலாம் எந்த டென்ஷனும் கிரியேட் பண்ணவே இல்ல. இப்படியே காலங்கள் போயிட்டே இருக்கு. அவன் எழுதுறான், படிக்கிறான், அவன் பக்கத்துலயே இருக்கான். பட் எக்ஸ்பிரஸ் பண்ணவே இல்ல. கடைசியா கிராஜுவேஷன் டே அப்போ என் மேல ஏதாவது எழுதுன்னு கேட்கும்போது என்ன எழுதணும், எனிதிங் அப்படின்னு எனிதிங்னு எழுதிடுவேன். அவளுக்கு நான் கடுப்பாரு, எனிதிங்னு எழுதிட்டேன் அப்படின்னு. நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற, என்னை பத்தின ஃபீலிங்ஸ் எல்லாம் எழுதணும்னு முதுகு காட்டுவா. முதுகுல அவன் எழுதி வச்சிருவான். அவளுக்குன்னா ஒரே ஆர்வம், என்ன எழுதிருப்பான்ட்டு. எப்படி இருக்கு இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா பமி ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா. நீ என்ன எழுதிருக்கன்னு கேட்டா வீட்டுல போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே நினைச்சு பமி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த பாஸ்ட் மெமரி எல்லாம் நினைச்சு பமியும் டேயும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது ஒரு அலாரம் அடிக்குது. அது வேற யாருக்கும் இல்ல, ரியானுக்கு தான். அவன் எந்திரிச்சு பார்த்து நான் ஸ்கெடியூல மிஸ் பண்ணிட்டேன் ஐயோன்ட்டுன்னு அங்கிட்டு நடந்துகிட்டே இருக்கான். என்னடா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு ஒரு லெட்டர்ல ஏசி ஆஃப் பண்ணிரு, மறக்காம லைட் எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது கதவை க்ளோஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடுறான். பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு கேமிங் மாடல் மாதிரி ஏதோ எம்பிஏ ரெடி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஜோ சொல்றாரு, சூப்பரா இருக்கு தம்பினோனே. ஆமா அப்படின்னோடனே, இது யார் ஐடியா கொடுத்தது? எனக்கு ஜெயின் தான் ஐடியா கொடுத்தாரு. ஓ, நீ ஜெயினோட ஃபேவரட் கிட்டா அப்படின்னோடனே, இல்லங்க அவர் என்னை திட்டவும் செய்யறாரு. எனக்கு ஒரு சந்தேகம், அவருக்கு இன்டர்ன்ஸ் வேற பேக்ரவுண்ட் வந்தா பிடிக்காதா அப்படின்னு கேட்கும்போது, யார் சொன்னது? யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க விடுங்க. அப்பெல்லாம் கிடையாது, அவங்க போய் சொல்லியிருக்காங்க. மத்தவங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அந்த டைம் உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, 2 பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க. ஒரு பையனோடது பிடிச்சிருந்துச்சு, இன்னொருத்தனோடது பிடிக்கல. அதனால இன்னொருத்தனோட செலக்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ஃபீல்டு நாலேஜ் இருந்துச்சு, இன்னொருத்தனுக்கு அது தெரியல. ஜெயின் மேலதான் தப்பு, அவன் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு அவன் வேலையை விட்டே போயிட்டான் வேற ஒரு கம்பெனிக்கு. இது ஏத்துக்கவே முடியல. எப்படி இவன் தனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படியே வீசிட்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அவன் திட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயின் யாரை பத்தி யார்கிட்டயும் தப்பாலாம் சொன்னதில்ல. இது வரைக்கும் உன்னை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கூட என்கிட்ட சொன்னதில்ல. அவன் யாரை பத்தியும் பேச மாட்டான், அவன் ஒர்க் உண்டுன்னு தான் இருப்பான், நீ யார் சொல்றதையும் நம்பாத அப்படின்ட்டு அப்படியே ஜோ போற போக்குல கொளுத்திட்டு போவாரு. என்ன பெரிய சட்டை போட்டிருக்க, இது அப்படியே டிட்டோ ஜெயனோட ஸ்டைல், அவன் பார்த்தானா ஒண்ணு அப்படின்லாம் கேட்க இவனும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். நைட்டு தூங்கும் போது பாத்துக்கிட்டே இருந்திருக்கான். ரியான் எந்திரிக்கவே இல்லைன்ட்டுன்னு அவனுக்கு போர்வையை போத்தி விட்டு எந்திரிச்சு தலைவன் நகர்ந்து சிரிச்சு பார்த்துட்டு அவன் எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு தான் போறான். அது மட்டும் இல்லாம தலைவன் தூங்கினானா இல்லன்னு அவ்வளவு குழந்தை மாதிரி கவனிச்சிருக்கான். அதே மாதிரி அங்கிட்டு நகர்ந்து போகும்போது இந்த பிள்ளை இருக்குல்ல, பையும் கேட்கும், ஒப்பா மாதிரியே இருக்கடா அப்படின்னு சொன்னாதும் போதும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். பைய வியடா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருவா. குரூப் மெசேஜ்ல பெருசா யாருமே மெசேஜ் பண்ணல. பா மட்டும் தனியாவே அழுதுட்டு இருக்கான். சுத்தி வளைச்சு பேச விரும்பல. குரூப் அட்மின் கிட்ட கேட்கிறேன், எவனாவது மெசேஜ் பண்ணுங்கடா, ஒருத்தனும் ரிப்ளை பண்ணல. ஓகே பாய் ட்ரூ அப்படின்னு கிளம்பிடுவான். இதோட இந்த பார்ட் முடியுது. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.